இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை ஏற்படுத்தியதற்காக ட்ரம்பிற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி பாராட்டு தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்தார். அப்போது ட்ரம்ப் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிபர் என்று கார்னி கூறினார். பொருளாதாரத்தில் மாற்றம், நேட்டோ கூட்டாளிகளுக்கு முன்னோடியில்லாத அர்ப்பணிப்பு, இந்தியா பாகிஸ்தான் முதல் ஆர்மேனியா நாடுகள் வரை அமைதி, ஈரானை முடக்குதல் போன்றவற்றின் மூலம் ட்ரம்ப் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கார்னி தெரிவித்தார். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வருகையையொட்டி மும்பை மாநகராட்சி கட்டிடம் இந்தியா மற்றும் பிரிட்டனின் தேசிய கொடி நிறங்களால் ஒளிர்ந்தது. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அக்டோபர் 8 மற்றும் 9 தேதிகளில் இந்தியா வருகை தர உள்ளார். ஸ்டார்மரின் முதல் அதிகாரப்பூர்வ இந்திய பயணம் வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக மும்பை மாநகராட்சி கட்டிடம் இரு நாடுகளின் தேசிய கொடி நிறங்களில் மின்னியது. தலைநகர் டெல்லியில் திடீரென கொட்டி தீர்த்த மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளித்தன. குறிப்பாக ராணி ஜான்சி சாலையில் வெள்ள நீர் சாலையில் தேங்கி நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநில காவலர்களின் காலணிகளை மாற்றுமாறு நடிகர் அக்ஷய்குமார் அம்மாநில முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸிடம் கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேவேந்திர ஃபட்னாவிஸிடம் நடிகர் அக்ஷய்குமார் உரையாற்றினார். அப்போது போலீசார் அணியும் ஹீல்ஸ் உள்ள காலணிகளில் ஓடுவது கடினம் என்றும் அது முதுகு பிரச்சினை அல்லது காயங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே காலணிகளை மறுவடிவமைக்க வேண்டுமென அக்ஷய்குமார் பரிந்துரைத்தார். புதிய காலணிகள் வடிவமைப்பில் அக்ஷய் பங்கேற்க வேண்டுமென ஃபட்னாவிஸ் அழைப்பு விடுத்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.